ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இது வரைக்கும் நம்ம சேனலில் 1 to 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நிறையவே வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஒன்லைனர், பிவைக்யூ அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சொல்லிட்டு நிறையவே பார்த்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் இவிஎஸ் அண்ட் மேக்ஸுக்குமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவில் நம்ம 1ஆம் வகுப்பு இவிஎஸ்லேருந்து 45 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இதோடைய ஒன்லைனர் பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் வகுப்புலேயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம 45 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சில புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்மகிட்ட 1 to 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு 2 புக் இருக்குது. ஓகேவா? தமிழுக்கு ஒரு புக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு. அண்ட் இதில் என்னெல்லாம் அடங்குது அப்படின்னா பாடக்குறிப்புகள் இருக்கும். 1 முதல் 5ஆம் வகுப்புலேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதில் இருக்கும். அண்ட் அது போக 100 பிவைக்யூஸ். இது பார்த்தோன்னா 2019 2025 வரைக்குமே நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். டெட் எக்ஸாம் அண்ட் எஸ்ஜிடி நம்மகிட்ட ஒரு 20க்கு மேலே செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட பிவைக்யூஸ் 100 பிவைக்யூஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரு 65 பிவைக்யூஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது புக்குடைய கண்டென்ட்டு. அண்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு 300, இங்கிலீஷ்க்கு 300. அண்ட் இது போக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறோம். இதுவுமே நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக கொடுத்தது தான். 1 to 5th தமிழுக்கு 600 எம்சிக்யூ கொடுத்துருப்போம். 1 to 5th இங்கிலீஷ்க்கு 400 எம்சிக்யூ கொடுத்துருப்போம். டோட்டலாக 1000 எம்சிக்யூஸ். இது பிடிஎஃப், இதோடைய ரேட்டு 400. ஓகேவா? ஸோ தமிழ் புக்கு 300, இங்கிலீஷ் புக்கு 300, இந்த பிடிஎஃப் 400. அண்ட் நீங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 900க்கு வாங்கிக்கலாம். அண்ட் இது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக இருக்கும். இந்த புக்ஸு அண்ட் இந்த பிடிஎஃப், இந்த கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு இருந்தாலே போதுமானது. இந்த புக்கை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 1 to 5க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மினிமம் 8லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து. ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் காமெண்ட் டெட்டு, ஸ்பெஷல் டெட்டு இல்லை அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது 9894583768 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? 9894583768. ஸோ இப்போ நம்ம 1ஆம் வகுப்பு இவிஎஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மனிதனின் நுகர்வு திறனை விட நாயின் நுகர்வு திறன் 40 மடங்கு அதிகம். செகண்ட் ஒன், குதிக்க முடியாத ஒரே பாலூட்டி விலங்கு யானை ஆகும். மூன்றாவது, வௌவால் என்பது பறக்கக்கூடிய ஒரு பறவை இனம் ஆகும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இதில் எது சரி, எது தவறு? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்குறாங்க. 1 மற்றும் 2 மட்டும் சரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது மனிதனின் நுகர்வுத்திறன் நாயின் நுகர்வுத்திறனை விட 40 மடங்கு அதிகம். இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, குதிக்க முடியாத ஒரே பாலூட்டி விலங்கு யானை அப்படிங்கிறது கரெக்டு. யானையால் குதிக்க முடியாது அண்ட் இது ஒரு பாலூட்டி விலங்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அப்போ ராங். அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா வௌவால் என்பது பறக்கக்கூடிய ஒரு பறவை இனம் சொல்லிட்டு இருக்குது. வௌவால் அப்படிங்கிறது பறக்கும், பட் அது ஒரு பாலூட்டி இனம். ஓகேவா? குட்டியிட்டு அது பாலூட்டும் வகையைச் சேர்ந்தது. அது பறவை இனம் கிடையாது. ஸோ இது தவறானது. ஸோ நமக்கு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இதில் 1 மற்றும் 2 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக கலைச்சொற்கள். சிற்றுந்து, உலங்கு வானூர்தி, துள்ளுந்து, மூவுருளி. ஃபஸ்ட்டு சிற்றுந்து அப்படின்னா வேன், பேருந்து அப்படின்னா பஸ் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதோடைய சின்னது வேன், அதை நம்ம சிற்றுந்து அப்படிங்கிறோம். உலங்கு வானூர்தி அப்படின்னா ஹெலிகாப்டர். துள்ளுந்து அப்படிங்கிறது ஸ்கூட்டர். துள்ளுந்து ஸ்கூட்டர். மூவுருளி அப்படின்னா ஆட்டோ. சிற்றுந்து வேன், உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர், துள்ளுந்து ஸ்கூட்டர், மூவுருளி ஆட்டோ. நெக்ஸ்ட் ஒன், உலக நீர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? உலக நீர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 22. நெக்ஸ்ட்டு, பொங்கல் திருவிழா தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான இணையை கண்டறிக. பொங்கல் திருவிழா தொடர்பான கூற்றுகளில் தவறான இணை.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. முதல் நாள் வந்து போகி பண்டிகை, பழைய பொருட்களை நீக்குவதற்காக இது வந்து கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை. இரண்டாம் நாள் தான் வந்து தை பொங்கலாக கொண்டாடுறாங்க. சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இது வந்து கடைபிடிக்கப்படுகிறது. மூன்றாம் நாள் அப்படிங்கிறது வந்து மாட்டுப்பொங்கல்னு சொல்லலாம். ஓகேவா? மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் வராது. நான்காம் நாள் தான் வந்து காணும் பொங்கல். இதை வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காம் நாள் தான் காணும் பொங்கல், உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல் திருவிழாவில் முதல் நாள் அப்படிங்கிறத போகி பண்டிகை தான் முதல் நாள்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாள் தைப்பொங்கல், அதுக்கப்புறமா வரக்கூடியது மூன்றாவது நாள் அது வந்து மாட்டுப்பொங்கல், நான்காம் நாள் வந்து காணும் பொங்கல், அதை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பின்வரும் கூற்றுகளில் தவறான இணை என்ன அப்படின்னா மூன்றாவது வந்து மாட்டுப்பொங்கல் சொல்லிட்டு வந்துருக்கணும் இல்லையா? இங்கே காணும் பொங்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு, சிற்பக்கலைக்கு மிகவும் பெயர் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இடம். சிற்பக்கலைக்கு மிகவும் பெயர் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் மகாபலிபுரம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம். நட்சத்திரங்கள் அதாவது விண்மீன்கள் இரவில் மின்னுவதற்கு காரணம் அவற்றின் சுய ஒளி ஆகும். காரணம், நிலவைப் போலவே விண்மீன்களும் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று ஒளிர்கின்றன. ஸோ இங்கே சுய ஒளி அப்படிங்கிறாங்க, இங்கே ஒளியை பெற்று ஒளிர்கிறது அப்படிங்கிறாங்க. இதில் எது சரி எது தவறு? ஃபஸ்ட்டு கூற்று, நட்சத்திரங்கள் இரவில் மின்னுவதற்கு காரணம் அவற்றின் சுய ஒளி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அவற்றின் சுய ஒளி தான். ஓகேவா? காரணம், நிலவை போலவே விண்மீன்களும் சூரியனை வந்து ஒளியை பெற்று ஒளிர்ந்தது தவறு. ஸோ அதோடைய சுய ஒளி தான் வந்து காரணம். சூரியன்லேருந்து பெற்றுலாம் ஒளிராது. நிலவு வந்து அதை பண்ணும். நிலவுக்கு சுய ஒளி கிடையாது. அது வந்து சூரியன் வந்து பெற்று ஒளிரும். ஆனால் நட்சத்திரங்கள் வந்து சுய ஒளி உண்டு. ஸோ காரணம் தவறு, கூற்று சரி. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட்டு, விடியலுக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரமும் சூரியன் மறைந்து இரவு துவங்குவதற்கு முன் உள்ள நேரமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரெண்டுக்குமே ஒரே பேர் தான் சொல்கிறாங்க. விடியலுக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரம் அண்ட் சூரியன் மறைந்து இரவு துவங்குவதற்கு முன் உள்ள நேரம், இது ரெண்டையும் அந்தி பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றில் பறக்க முடியாத பறவைகளின் சரியான தொகுப்பை கண்டறிக. பறக்க முடியாத பறவைகளின் சரியான தொகுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிவி, பென்குயின், நெருப்பு கோழி. ஸோ இதெல்லாம் வந்து பறக்க முடியாத பறவைகள். நெக்ஸ்ட்டு, எறும்புகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் உடல் உறுப்பு எது? எறும்புகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் உடல் உறுப்பு உணர் நீட்சிகள். நெக்ஸ்ட்டு, கண்ணாடி தயாரிப்பிலும் மணற் கடிகாரங்கள் உருவாக்கத்திலும் முதன்மையாக பயன்படும் இயற்கை வளம் எது? கண்ணாடி தயாரிப்பிலும் மணற்கடிகாரங்கள் உருவாக்கத்திலும் பயன்படும் இயற்கை வளம். ஆன்சர் மணல். நெக்ஸ்ட்டு, பாலூட்டிகள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அனைத்து பாலூட்டிகளுக்கும் உடலின் மேல் முடி அல்லது ரோமங்கள் இருக்கும். ரெண்டாவது, திமிங்கலம் என்பது நீரில் வாழும் ஒரு பாலூட்டி இனமாகும். பாலூட்டிகள் அனைத்தும் குட்டிகளை ஈன்று பாலூட்டுபவை. முட்டையிடும் பாலூட்டிகள் எவையும் இல்லை. ஸோ இந்த கூற்றுகளில் எது சரி எது தவறு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 மட்டும் சரி அப்படிங்கிறாங்க. அனைத்து பாலூட்டிகளுக்கும் ஓகேவா உடலில் முடி அல்லது ரோமங்கள் இருக்கும். அனைத்து பாலூட்டிகளுக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான கூற்று. திமிங்கலம் என்பது நீரில் வாழும் ஒரு பாலூட்டி. திமிங்கலமும் ஒரு பாலூட்டி வகை. அது வந்து நீரில் வாழ்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பாலூட்டிகள் அனைத்தும், பாலூட்டினாலே குட்டிகளை ஈன்று பாலூட்டுபவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் இது வந்து இல்லை, அப்படியும் சில வகைகள் இருக்குது. முட்டையிட்டு பாலூட்டும் பாலூட்டிகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? முட்டையிடும் பாலூட்டிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3வது கூற்று வந்து தவறு. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் நீரில் நீந்தக்கூடிய திறன் பெற்ற பறவைகள் எவை? நீரில் நீந்தக்கூடிய திறன் பெற்ற பறவைகள். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வாத்து, அன்னம், நீர்க்கோழி. நீரில் நீந்தக்கூடிய பறவைகள். நெக்ஸ்ட்டு, பூச்சிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு.
பூச்சிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியானது வந்து இது மட்டும்தான் சொல்கிறாங்க. பூச்சிகள் அனைத்தும் பறக்கும் இறக்கைகளை கொண்டவை. அனைத்து பூச்சிகளுக்கும் 6 கால்களுக்கும் குறைவாகவே இருக்கும். ஸோ பூச்சிகள் அப்படின்னாலே அனைத்தும் பறக்கும் இறக்கை அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா? பூச்சிகள் ஒரு சிலதுக்கு இறக்கைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு இறக்கைகள் இருக்காது. ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறானது. நெக்ஸ்ட்டு அனைத்து பூச்சிகளுக்கும் 6 கால்களுக்கும் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பூச்சி அப்படின்னாலே 6 கால்கள் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பூச்சிகள் அப்படின்னாலே 6 கால்கள் தான் இருக்கும். 6 காலுக்கு குறைவாக இருந்தால் அது பூச்சி இனம் கிடையாது. அதனால் இதுவுமே தவறு. நெக்ஸ்ட்டு பூச்சிகள் என்பது பொதுவாக 6 கால்களுடையவை. ஸோ இது நான் சொன்னாலே இதுதான். பூச்சிகள் அப்படின்னாலே 6 கால்களுடைய மிகச்சிறிய விலங்கு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிலந்தி அப்படிங்கிறது பூச்சினத்தை சேர்ந்தவை ஆகும். தவறு. ஸோ இப்போ தான் பார்த்தோம் பூச்சினாலே 6 கால் தான் இருக்கணும். சிலந்திக்கு 8 கால் இல்லையா? ஸோ அது வந்து பூச்சினத்தை சேர்ந்தவை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு லாஸ்ட் ஒன் தவறு. சரியான கூற்று என்ன அப்படின்னா 3வது மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் அகைன் இதை பார்க்கலாம். பூச்சிகள் பற்றிய கூற்றில் சரியானது கேட்குறாங்க. பூச்சிகள் அனைத்தும் பறக்கும் இறக்கை கொண்டவை அப்படிங்கிறது தவறானது. ஒரு சிலதுக்கு இறக்கை இருக்கும், ஒரு சிலருக்கு இறக்கை இருக்காது. ஸோ இது தவறு. நெக்ஸ்ட்டு அனைத்து பூச்சிகளுக்கும் 6 கால்களுக்கும் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அனைத்து பூச்சிகளும் பொதுவாக 6 கால்களை கொண்டவை. ஸோ இந்த கூற்று தான் கரெக்டு, இது தப்பு. நெக்ஸ்ட்டு சிலந்திகள் பூச்சினத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறாங்க. இல்லை, பூச்சினம் கிடையாது. ஏன்னா அதுக்கு 6 காலை விட அதிகமாக இருக்குது, 8 கால் பூச்சி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக உணவுப் பொருட்களின் பயன்கள். ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் நம்முடைய எதுக்காக பயன்படுது? ஓகேவா? உடலின் வளர்ச்சிக்கா, ஆற்றல் தருகிறதா? ஸோ அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கேழ்வரகு, சோறு, சப்பாத்தி. ஸோ இதெல்லாம் வந்து ஆற்றல் தரும் உணவுகள்னு சொல்லலாம். கேழ்வரகு, சோறு, சப்பாத்தி ஆற்றல் தரும் உணவுகள். பால் அப்படிங்கிறது வந்து பற்களையும் எலும்புகளையும் வலுவாக்குகிறது. பால் கால்சியம் நிறைந்த உணவு, பற்களையும் எலும்புகளையும் வலுவாக்குகிறது. பருப்பு வகைகள், இறைச்சி, முட்டை இதெல்லாமே புரோட்டீன்ஸ். பருப்பு வகைகள், இறைச்சி, முட்டை இதெல்லாமே உடலின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. நெக்ஸ்ட்டு கொட்டைகள், பழங்கள், காய்கறிகள் இது வந்து நோயற்ற வாழ்வை வாழ உதவுகிறது. ஓகேவா? கேழ்வரகு, சோறு, சப்பாத்தி ஆற்றல் தரும் உணவுகள். பால் பற்களையும் எலும்புகளையும் வலுவாக்குகிறது. பருப்பு வகைகள், இறைச்சி, முட்டை உடலின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. கொட்டைகள், பழங்கள், காய்கறிகள் நோயற்ற வாழ்வு வாழ உதவுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். 3, 4, 1, 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ ஒரு நாளைக்கு கட்டாயமாக பருக வேண்டிய நீரின் அளவு எவ்வளவு? ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ ஒரு நாளைக்கு கட்டாயமாக பருக வேண்டிய நீரின் அளவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, 6 முதல் 8 குவளை. 6 முதல் 8 கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு மண் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்த கூற்றுகளில் தவறானது. மண் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஸோ ஃபஸ்ட் ஒன் செங்கல் அப்படிங்கிறது களிமண்ணிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டு தான். செங்கல் அப்படிங்கிறது களிமண்ணிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு களிமண் ஒட்டும் தன்மையுடையது மற்றும் நீரை உறிஞ்சும் தன்மை உடையது. இதுவுமே கரெக்டு. அடுத்தது மண் என்பது களிமண், மணல், உடைந்த பாறை துண்டுகள் மற்றும் உலர்ந்த இலைகளின் கலவையாகும். மண் அப்படிங்கிறது களிமண், மணல், உடைந்த பாறை துண்டுகள் மற்றும் உலர்ந்த இலைகளின் கலவையாகும். ஸோ இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு களிமண்ணை கொண்டு சிமெண்டுடன் கலந்து கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. இது வந்து தவறு. களிமண் வச்சு கட்ட மாட்டாங்க, மணல் வச்சு தான் கட்டுவாங்க இல்லையா? மணலை தான் சிமெண்ட் கூட கலந்து கட்டுவாங்க. இங்கே களிமண் அப்படிங்கிறது தவறானது. ஸோ நமக்கு தவறானது குறித்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாறைகள் சிதைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இயற்கை வளம் எது? பாறைகள் சிதைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இயற்கை வளம் மணல். நெக்ஸ்ட்டு வரலாற்று ரீதியாக மனிதர்கள் அடர்ந்த காடுகளில் பயணம் செய்வதற்கும் கனமான பொருட்களை சுமந்து செல்வதற்கும் முதன்மையாக பழக்கப்படுத்தி விளங்கியது. வரலாற்று ரீதியாக மனிதர்கள் அடர்ந்த காடுகளில் பயணம் செய்வதற்கு, ஓகேவா, அடர்ந்த காடுகளில் பயணம் செய்வதற்கும் கனமான பொருட்களை சுமந்து செல்வதற்கும் முதன்மையாக பழக்கப்படுத்தி விலங்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, யானை. ஸோ இதுக்கு பின்னாடி
வேற ஒரு இடம் பார்ப்போம். இது வந்து அடர்ந்த காடுகள் அப்படின்னா யானை. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போக்குவரத்து சமிக்ஞைகள் டிராஃபிக் சிக்னல்ஸ் அண்ட் அதன் பொருளோடு சரியாக பொருந்தாத இணை கண்டறியும். டிராஃபிக் சிக்னல் அண்ட் அதோடைய மீனிங், இதில் பொருந்தாத இணை கேட்குறாங்க. சிவப்பு அப்படின்னா நில் தான் கரெக்டு. மஞ்சள் தயாராக இரு கரெக்டு. பச்சை செல் கரெக்டு. கருப்பு அப்படிங்கிறது பாதசாரிகள் கடக்கும் கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, கருப்பு அப்படிங்கிறது பாதசாரிகள் கடக்கும் கோடு தவறானது. ஸோ ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது தான் பாதசாரிகள் கடக்கும் கோடுன்னு சொல்லிட்டு வரோம். ஸோ 4th ஒன் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட்டு சந்திரன் நிலவு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? நிலவு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது. சந்திரனுக்கு சூரியனை போல சுய ஒளி உண்டு. தவறு. சந்திரனுக்கு சூரியனை போல சுய ஒளி கிடையாது. சந்திரன் நட்சத்திரங்களில் இருந்து ஒளியை பெற்று ஒளிர்கிறது. ஸோ வந்து ஒளியை பெற்று தான் ஒளிருது, ஆனால் நட்சத்திரங்கள்ல இருந்து இல்லை. சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, அது சூரியனிடமிருந்து ஒளியை பெறுகிறது. இது கரெக்ட். நெக்ஸ்ட்டு சந்திரன் பகல் நேரத்தில் மட்டுமே ஒளிரும் தன்மையுடையது. தப்பு. சந்திரன் பகல்லையும் ஒளிரும், இரவுலையும் ஒளிரும். பகலில் சூரியனுடைய வெளிச்சத்து காரணமாக நம்ம வந்து அதை பார்க்க முடியாது, இரவு நேரத்தில் அது வந்து பார்க்க முடியும் இல்லையா? ஸோ நமக்கு சரியானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நிலவுக்கு சுய ஒளி கிடையாது, அது சூரியன்கிட்டருந்து பெற்று ஒளிர்கிறது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். பருத்தி செடியிலேருந்து நம்ம பருத்தி ஆடைகள் பெற்றுக்கொள்கிறோம். இது வந்து வெப்பத்திலேருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவுது. செம்மறி ஆட்டிலேருந்து நம்ம கம்பளி ஆடைகள் பெற்றுக்கொள்கிறோம். இது வந்து நமக்கு குளிர்காலத்தில் உதவுது. பட்டுப்புழு பட்டு ஆடைகள். மழைக்காலத்துக்கு நம்ம நீர் புகா மேலாடைகள் வந்து பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு மதிய உணவு உண்ணும் வேளையான நண்பகல் நேரத்தை தொடர்ந்து வரும் நேரப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மதிய உணவு உண்ணும் வேளையான நண்பகல் நேரத்தை தொடர்ந்து வரும் நேரப்பகுதி பிற்பகல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். யானைக்கு நீளமான தும்பிக்கை உண்டு. காரணம் ஒட்டகச்சிவிங்கிக்கு நீளமான கழுத்து உண்டு. ஸோ இதில் கூற்றும் சரியா காரணம் சரியா, அது விளக்குதா விளக்கலையா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேவா, ரெண்டுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க, பட் இதுக்கான ரீசன் வந்து இது கிடையாது. யானைக்கு நீளமான தும்பிக்கை உண்டு, ஒட்டகச்சிவிங்கிக்கு நீளமான கழுத்து உண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் தரையில் இருக்கும் சிறிய பொருட்களையும் கூர்மையாக பார்க்கும் திறனுடையவை. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஆப்டான பறவைகளின் தொகுப்பு எது? மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் தரையில் இருக்கும் சிறிய பொருட்களையும் கூர்மையாக பார்க்கும் திறன் உடையவை. இதுக்கு ஏற்ற பறவைகளின் தொகுப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி. கழுகு, வல்லூறு, பருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வாத்து, அன்னம், நீர்க்கோழி வந்து நீரில் நீந்தக்கூடிய பறவைகள். கிவி, பெண்குயின், நெருப்புக்கோழி வந்து பறக்க முடியாத பறவைகள் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப தூரத்தில் பறந்தாலும் சிறிய பொருட்கள் கூட கூர்மையாக பார்க்கும் தொழிலுடைய கழுகு, பருந்து, வல்லூர். நெக்ஸ்ட்டு பூக்களின் சிறந்த நண்பனாக கருதப்படும் பூச்சி இனம் எது? பூக்களின் சிறந்த நண்பனாக கருதப்படும் பூச்சி இனம் வண்ணத்து பூச்சி. பின்வரும் தமிழ் கலைச்சொற்களை அதன் ஆங்கில சொற்களோடு பொருத்துக. ரொம்ப ஈஸி தான். பேருந்து, பஸ், வானூர்தி, ஏரோப்ளேன், தொடர்வண்டி, ட்ரெயின், சுமையுந்து, லாரி. லாரி அப்படின்னா அதை தமிழாக்கும் சுமையுந்து. நெக்ஸ்ட்டு மனித வரலாற்றில் சக்கரத்தின் கண்டுபிடிப்புக்கு முன்னதாக சமவெளி பகுதிகளில் பொருட்களை ஏற்றிச் செல்ல மனிதன் வண்டிகளில் பூட்டி பயன்படுத்திய விலங்கினங்களின் தொகுப்பு எது? லாஸ்ட் ஒன் பார்த்துருப்போம். அடர்ந்த காடுகளில் யானையை வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து சமவெளி பகுதிகளில் பொருட்களை ஏற்றிச் செல்ல மனிதன் வண்டிகளை பூட்டி பயன்படுத்திய விலங்கினங்களின் தொகுப்பு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம். குதிரை, காளை மற்றும் கழுதை. குதிரை, காளை மற்றும் கழுதை. நெக்ஸ்ட்டு சக்கரத்தின் கண்டுபிடிப்புக்கு பிறகு மனிதனால் உருவாக்கப்பட்ட வாகனங்களின் வரிசையில் காலத்தால் முந்தியது. சக்கரம் கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் விலங்குகளை பயன்படுத்தி நம்ம வந்து பயணம் செஞ்சோம்.
அது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா முதல்ல மனிதன் கண்டுபிடித்த வாகனம் காலத்தால் முந்தியது என்னது அப்படின்னா தேர் மற்றும் மிதிவண்டி. நெக்ஸ்ட்டு, சூரிய உதயத்திற்கு சற்று முன் உள்ள அதிகாலை நேரத்திற்கு வழங்கப்படும் பெயர் என்ன? சூரிய உதயத்திற்கு சற்று முன் உள்ள அதிகாலை நேரம், இது வந்து விடியல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இரவு நேரத்தில் மட்டுமே விழித்திருந்து செயல்படும் விலங்குகளின் சரியான இணை எது? இரவு நேரத்தில் மட்டுமே விழித்திருந்து செயல்படும் விலங்குகளின் சரியான இணை ஆந்தை மற்றும் வௌவால். பொங்கல் பண்டிகையின் போது உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளை அலங்கரித்து வணங்கி நன்றி செலுத்தும் நாள் மாட்டுப்பொங்கல். உயிரற்ற பொருட்களின் பண்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான கூற்று. உயிரற்ற பொருட்களின் பண்புகளில் தவறானது எது? ஸோ உயிர் இல்லை அப்படின்னா அந்த பொருட்கள் வந்து உணவு உண்ணாது, நகராது. ஸோ இது வந்து கரெக்டு. அண்ட் அதுக்கு உணர்ச்சியும் இருக்காது, சுவாசிக்கவும் செய்யாது உயிரற்ற பொருட்கள். இதுக்கு இளம் உயிர்களும் கிடையாது, வளரவும் செய்யாது. ஸோ எல்லாமே கரெக்டு. ஓர் இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு தானாக நகரும், இது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, பின்வரும் விடுகதையை ஆராய்ந்து விடையளி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், பட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா தமிழில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு விடுகதை கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, கைக்குள் அடங்குவான் கதை 100 சொல்லுவான், அது வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் சொல்லிட்டு ஆன்சர் ஆகும். இது வந்து ஒரு பிஒய்க்கில் கேட்டிருக்காங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் இதே வந்து சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். நான் காட்டில் வாழ்கிறேன், எனக்கு கூர்மையான பற்கள் உண்டு, மக்கள் என்னை காட்டின் ராஜா என்று அழைப்பர். ஆன்சர் சிங்கம். நெக்ஸ்ட்டு, நான் ஒரு பறவை அல்ல, ஆனால் என்னால் பறக்க முடியும், நான் பூக்களிலிருந்து தேன் சேகரிப்பேன், வண்ணத்து பூச்சின்னு சொல்லலாம். சாரி, தேனி. நான் ஒரு பறவை அல்ல, பூக்களிலிருந்து தேன் சேகரிப்பேன், தேனி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பறவைகளின் உடலமைப்பு மற்றும் பண்புகள் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது. பறவைகளின் உடலமைப்பு மற்றும் பண்புகளில் தவறான கூற்று எதுவும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஒன், பறவைகள் அனைத்தும் 2 இறக்கைகள் 2 கால்கள் மற்றும் ஓர் அலகினை கொண்டுள்ளன, இது வந்து கரெக்ட். பறவைகள் அனைத்தும் 2 இறக்கை 2 கால்கள் மற்றும் ஓர் அலகினை கொண்டுள்ளன. பறவைகள் தங்கள் அலகுகளின் உதவியோடு உணவை உண்ணுகின்றன, கரெக்டு. பறவைகளின் கால்கள் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் மட்டுமே பயன்படுகின்றன, அவற்றால் நீரில் நீந்த இயலாது. ஸோ இது வந்து தவறு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, நீரில் நீந்தக்கூடிய பறவைகள் சொல்லிட்டு அது பார்த்துருப்போம். ஸோ அவற்றால் நீரில் நீந்த இயலாது அப்படிங்கிறது தவறானது. நெக்ஸ்ட்டு, பறவை இனங்களுக்கு பற்கள் கிடையாது, இது வந்து கரெக்ட். ஓகேவா, பறவை இனங்களுக்கு பற்கள் கிடையாது. ஸோ நமக்கு தவறான கூற்று ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, பாலூட்டிகளின் சரியான தொகுப்பை தேர்ந்தெடு. மம்மல்ஸ், இதோடைய சரியான தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லலாம், நாய், கங்காரு, யானை, மனிதன். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம், திமிங்கலம், வௌவால், இதுவுமே வந்து பாலூட்டி இனம். பட் சரியான தொகுப்பு கழுகு வராது, பசு வராது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக கற்களின் வகைகள் அண்ட் அதோடைய பயன்பாடுகள். இதுவுமே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஜல்லிக்கற்கள் சாலைகள் அமைத்தலில் பயன்படுது. சலவைக்கல் வந்து கட்டடங்கள் மற்றும் தரை அமைத்தல் சொல்லலாமா? ஆமாம், சலவைக்கல் வந்து கட்டடங்கள் மற்றும் தரை அமைத்தல். கற்பாறைகள் அப்படின்னா பிராக்கெட்டில் மகாபலிபுரம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாறைகள் வச்சு நம்ம சிற்பங்கள் செய்யலாம், சிற்பங்கள் இல்லைனா கலைக்கூடங்கள் செய்யலாம். ரத்தின கற்கள் வந்து ஆபரணங்கள் தயாரிக்கலாம். ஜல்லிக்கற்கள் சாலைகள் அமைத்தல், சலவைக்கல் கட்டடங்கள் மற்றும் தரை அமைத்தல், கற்பாறைகள் சிற்பங்கள் மற்றும் கலைக்கூடங்கள், இரத்தின கற்கள் ஆபரணங்கள் தயாரிப்பு. ஆன்சர் 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. 4, 3, 1, 2 கொடுத்துருக்காங்க. ஆமாம், 1, 2 ஓகே. 4, 3, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பின்வரும் விலங்குகளை அமைச்சிற்குரிய விடுகதைகளுடன் சரியாக போர்த்துக்க. ஸோ இதுவுமே சும்மா ஈஸி தான். குரங்கு அப்படிங்கிறது நான் மரத்தில் வாழ்கிறேன், மரத்தில் ஏற விரும்புவேன், வாழைப்பழம் எனக்கு பிடிக்கும். பாம்பு அப்படிங்கிறது வளைந்து நெளிந்து நகர்வேன். யானை பெரிய காதுகளும் தும்பிக்கையும் உண்டு.
சும்மா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பருவகால ஆடைகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்த பின்வரும் இணைகளில் சரியாக பொருந்தியது. பருத்தி ஆடைகள் உடலை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும். கரெக்டு. கம்பளி ஆடைகள் குளிர்காலத்தில் உடலை கதகதப்பாக வைக்கும். கரெக்டு. நீர்ப்புகா மேலாடை மழை காலத்தில் பயன்படும். கரெக்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அனைத்தும் சரி. ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழாக்கத்தை எழுதுக. ஷிப்பு. இதோடைய சரியான தமிழாக்கம் கப்பல். பண்டிகைகள் மற்றும் அவை கொண்டாடப்படும் நாட்கள் காரணங்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், இயற்கைக்கு நன்றி செலுத்தும் அறுவடை திருநாளாக பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. கரெக்ட் தான். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதுவுமே கரெக்டு. ஸோ ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு கூற்று, நட்சத்திரங்கள் வானில் அளவில் மிகப்பெரியதாக இருந்தாலும் நமக்கு சிறியதாக காட்சியளிக்கின்றன. காரணம், விண்மீன்கள் புவியிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளன. ஸோ ரெண்டுமே சரிதான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியல, நமக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது இல்லையா? ஸோ கூற்றும் சரி, காரணம் சரி, அண்ட் சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட்டு உயிருள்ளவைகளின் பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுக்கு முன்னாடி உயிரற்றவைகளின் பண்புகள் பார்த்துப்போம். இப்போ உயிருள்ளவைகளின் பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், உயிருள்ளவைகள் அனைத்தும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தானாக நகரும் திறன் படைத்தவை. இது வந்து தவறானது. ஸோ எடுத்துக்காட்டுக்கு நம்ம மரங்களை சொல்லலாம். மரங்களுமே உயிருள்ளவைன்னு தான் சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகராது இல்லையா? ஸோ அதனால் இது வந்து தவறு. நெக்ஸ்ட் ஒன், உயிருள்ளவைகள் உணவை உட்கொள்ளும், சுவாசிக்கும் மற்றும் உணர்ச்சி உடையவை. இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, அனைத்து உயிருள்ளவைகளும் தங்களை போன்ற இளம் உயிரிகளை உருவாக்கும் இனப்பெருக்குதல் திறன் உடையவை. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 மட்டும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கூற்றில் வந்து சரியானது எது அப்படின்னு பார்த்தோன்னா 2 மற்றும் 3. மேற்கண்டவற்றில் சரியான கூற்று எதுனா கேட்குறாங்க. 2 மற்றும் 3. நெக்ஸ்ட்டு, பறவைகளுக்கு பற்கள் கிடையாது என்ற குறிப்பின்படி பறவைகள் தங்களின் உணவை உட்கொள்ள முதன்மையாக பயன்படுத்தும் உடற்பகுதி அலகு. உணவை உட்கொள்ள பறவைகள் வந்து அலகுகளை பயன்படுத்துது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், 45வது கொஸ்டின். பின்வரும் காலங்களையும் அவற்றிற்குரிய கால வரிசையையும் சரியாக முறைப்படுத்துக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் விடியல்னு சொல்லலாம். விடியல், அதுக்கப்புறமா காலை, நெக்ஸ்ட்டு பிற்பகல், அடுத்து அந்திப்பொழுது. ஸோ அந்திப்பொழுது அப்படிங்கிறது காலையிலேயும் வரும், சாயங்காலம் வரும் பார்த்துருப்போம். இங்கே கொடுத்துருக்குற ஆர்டரில் அந்திப்பொழுது வந்து பிற்பகலுக்கு அப்புறமா தான் வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விடியல், காலை, பிற்பகல், நெக்ஸ்ட்டு அந்திப்பொழுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட 1ஆம் வகுப்பு EVSலேருந்து 45 முக்கியமான வினாக்கள் முடியுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன புக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9894583768. ஓகேவா? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.